கர்த்தாவே, ஏன் தூரத்தில் இருக்கிறீர்? ஆபத்து நேரிட்டிய சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவர்களை கொடூரமாய் துன்பப்படுத்துகிறார். அவர்கள் நினைத்த அசோசங்களிலே அவரை ஆட்கொள்வார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறார். துன்மார்க்கன் தன் கர்வத்தினாலே அவனை நினைக்கிறான். அவன் நினைப்பதெல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் வழிகளுக்கு எப்போதும் கேடுள்ளவைகள். உடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தன் எதிரிகள் எல்லா பேரும் வீசுகிறான். நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறைகளோடும் தீங்கு என்னை அனுபவித்து என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவன் வாய் சமிட்டினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. நாமமே ஒளிவிடங்களிலே பரவியிருந்து மரணிடங்களிலே உச்சமற்றனை கொள்ளுகிறான். தீக்கற்றவர்களை என்ற அவன் கண்கள் நோக்கிக் கொண்டிருக்கிறது. தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தைப் போல மறைவில் படுத்திருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிலிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்கிறான். தீக்கற்றவர்கள் தன் மகவான்கள் கையில் விழும்படி அவன் அருகில் கிடக்கிறான். தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒருக்கால்களை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். கர்த்தாவே, எழுந்திருளும். தேவனே, உம்முடைய கையை உயர்த்தும். ஏழைகளை படாதேயும். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீ கேட்டு விசாரிக்கவில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானே. அதை பார்த்திருக்கிறீர், அதை பார்த்திருக்கிறீர். உபத்திரவத்தையும் கவனித்திருக்கிறீரே. நீர் கட்டளையிடுவீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். தீக்கற்றவர்களுக்கு சகாயித்தீரே. துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாயிருக்கிறவனை இயற்கை முடித்துவிடும். அவனுடைய ஆகாயம் காணாதோர் மட்டும் அதை தேடி விசாரிக்கும். கர்த்தர் சதா காவலிலும் ராஜாவாய் இருக்கிறார். புறஜாதியார் அவருடைய தேசத்தில் இருந்து அனுப்பப்படுவார்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை சிறப்படுத்துவீர். மனான மனுஷனை பகவதத்தை செய்து தேவனே, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்கிறது. உங்களுடைய செவிகளை சாய்த்த கேட்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதக்காரன் இந்த நாளிலே நமக்கு சொல்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? 2வது வசனம் வாசிக்கலாம். துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடுமையாய் துன்பப்படுத்துகிறாள். அவர்கள் நினைத்த சதிமோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. துன்மார்க்கன் என்ன நினைக்கிறான்? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவர்களை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவர்கள் நினைத்த சதி மோசங்களிலே அவர்களே அகப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது, எஸ்தர் ஆகமத்தில் பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம், மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஆமான் என்ன செய்கிறான்? எல்லாத்தையும் ஏற்படுத்துறான். அல்லேலூயா. ஆனா அதே காரியம் அவன் எல்லாம் செய்து முடித்து பேர் மட்டும் மாறுது. அவன் மொர்தெகாய் போக வேண்டிய இடத்துல ஆமான் மொர்தெகாய்க்காக செய்யப்பட்டது. அல்லேலூயா. ஆனா அது ஆமானுக்கு வந்து சேர்ந்தது. அல்லேலூயா. அதே நேரத்துல ஆமானுக்கு நம்மளைத்தான் ராஜா உயர்த்த போறாருன்னு சொல்லி ராஜா விரும்புகிற மனுஷன் எப்படி இருப்பான்னு சொன்ன உடனே அவன் தன்னைத்தான் சொல்லுவாங்கன்னு எல்லாத்தையும் சொல்றான். அது பூரா மொர்தெகாய்க்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. அப்படி தேவன் அந்த சற்று நேரத்தில் அதை என்ன செய்ய முடியும்? நம்மளை ஆமாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும். அல்லேலூயா.
அதான் 2வது வசனம் சொல்லுது, துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவர்களை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். இன்னைக்கு அரசியல் தலைவர்களோ ஆளுநர்களோ நமக்குள்ள கொஞ்சம் அதிகாரம் இருக்குன்னா நம்ம அதிகாரத்தை நாம பயன்படுத்துறது எப்படி பயன்படுத்துறோம்? அவங்கள ரொம்ப அற்பமா எண்ணிக்கிறோம். இன்னைக்கு அதிகாரிகள் அப்படித்தான் என்றாங்க, ஆளுநர்கள் அப்படித்தான் என்றாங்க. அப்ப குடும்பத்திலே நாம அப்படிதான் என்ன செய்யறோம் என்றோம். ஆமை. ஆனா அங்க வசனம் என்ன சொல்கிறது? அவர்கள் நினைத்த சதிமோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். அப்போ ஆண்டவர் அதான் சொல்றாரு, தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்குள்ளாதீர்கள். அப்ப நானும் நீங்களும் நம்ம வாயினால சொல்லக்கூடிய வார்த்தைகள் வசனங்கள் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் உணர்ந்து பார்க்கணும். அதான் சொல்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாரு? நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ ஆமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நம்ம மடியில போடுறோம். அப்ப நாம யாருக்கு எப்படி அளக்கணும்? நம்ம எந்த அளவையாக அளக்கணும்? ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்போம். நாம ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டே இருக்கோம். யாருக்கும் ஐடியாவே இல்லை. அல்லேலூயா சொல்றது கூட புரியல. அல்லேலூயா. நாம ஆசீர்வதிக்கணும். நாம் ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தார். என்ன ஆசீர்வாதம் சொல்ல முடியுமா? என்ன ஆசீர்வாதம்? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னா நான் பிறரை ஆசீர்வதிப்பேன். ஆமென். தேவன் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்றதுல நீங்க என்ன குறைஞ்சா போனீங்க? ஜோசுவா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், பெப்சி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், கிறிஸ்டி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீங்க சொல்றதுக்கு என்ன நமக்கு வாயில் என்ன இருக்கு? எத்தனை தடவை சபிக்கணும்? ஆசீர்வதிக்கிறதற்கு நாம் விரும்ப வேண்டும். இந்த வசனம் அதைத்தான் நமக்கு இன்னைக்கு கற்றுத் தருகிறது. துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவர்களை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதிமோசங்களிலே அவர்களே அகப்படுவார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருந்தா நமக்கு ஆசீர்வாதம் வரும். நம்ம நினைவுகள் எல்லாம் சதிமோசங்கள்ல இருந்தா நமக்கு சதிமோசம். எதை விரும்பலாம்? அல்லேலூயா. எதை விரும்புறதுக்கு நாம ஆயத்தமா இருக்கிறோம்? ஆண்டவர் அதனால தான் விடுறாரு. அல்லேலூயா. நம்மகிட்டே ஒப்படைக்கிறார். அல்லேலூயா. நம்மகிட்டே எல்லாத்தையும் பொறுப்பையும் கொடுத்துருவாரு. ஆனா நாம என்ன ஆகும்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிந்தாலும் நம்மகிட்ட இருக்கிறார். நமக்கு சுயாதீன உரிமையை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, மற்ற எல்லாருக்கும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறதுக்கு முடியல. ஆனா நம்ம குடும்பத்துக்கு மாத்திரம் கர்த்தர் எடுத்துட்டாரு. ஒரு ஆலயத்தையே கட்டி வீட்டிலே இருந்து ஆறாங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிருபை! நாம் பேரு பெற்றவர்கள். ஆமென். இந்த பேரு பெற்றதை நம்ம உணரணும். ஆமென். உணரும் போதுதான் பெரிய காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நாம அவரை தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை நடத்துகிறார் என்கிற உணர்வு நமக்குள்ள வரும்போது, சங்கீதக்காரன் சொன்னது போல, அல்லேலூயா, 16வது வசனத்துல நாம பார்க்கிறோம், கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவா இருக்கிறார். கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சதா காலங்களுக்கும். துன்பமான வேலையிலையும் சந்தோஷமான வேலையிலையும் மகிழ்ச்சியான வேலைகளிலையும் ஆத்மரிக்கிற வேலைகளிலையும் அவர் எப்படிதான் இருக்கிறாரு? ராஜாவா தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அடுத்து என்ன சொல்றாரு? புறஜாதியார் அவருடைய தேசத்தில் இருந்து அழிந்து போவார்கள். புறஜாதியார் தான் யாரு? தேவனை அறிஞ்சு அவன் சிந்தையில மாறி இருக்கான். தேவனை அறியாதவன் யாரு? இயேசுவை தெரியாதவர்கள் யாரு? எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இயேசுவை எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவரோட உறவு எப்படி இருக்கு? அல்லேலூயா. நம்ம எம்எல்ஏ யாரு?
ஊர் எம்எல்ஏ யாரு? கீதா ஜீவன். அல்லேலூயா. ஆமென். நமக்கு கீதா ஜீவனை தெரியும். கீதா ஜீவனுக்கு என்ன தெரியுமா? இப்ப எல்லாருக்கும் இயேசுவை தெரியும். இயேசுக்கும் எல்லாரையும் தெரியும். ஆனா நம்முடைய உறவு எப்படி இருக்கு? ஆமென். அல்லேலூயா. இப்ப நம்முடைய உறவு இருக்கும்போது தான் நம்ம உடனே என்ன செய்ய முடியும்? தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தர் சதா காலங்களிலும் ராஜாவாய் இருக்கிறார். அப்போ எந்த துன்ப வேலையிலையும் எந்த சூழ்நிலையிலையும் அவர் ராஜாதி ராஜாவா. அல்லேலூயா. கர்த்தர் தான் இந்த சங்கீத பகுதி ஆசீர்வதிப்பாராங்க. அல்லேலூயா. இந்த வேளையிலையும் நாம் செய்திக்காக கடந்து போகிறோம். இந்த நாளை நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 12வது வசனம். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவர் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லைக்குள்ள தேவன் வாசமாய் இருப்பதற்கு விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றார். அல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லைக்குள்ள அவர் வாசமாய் இருக்கும். அவர் சுகமாய் நம்மளை காப்பாற்றணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும்? சுகமாய் தங்கி இருப்பான். அதுல 2 காரியத்தை பார்க்கலாம். அவருடைய சுகமாய் தங்கி இருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பான். அல்லேலூயா. அவரோடு இருக்கும்போது தான் நம்ம சுகமாய் இருக்கணும். அல்லேலூயா. அப்ப இயேசுவோடு தேவனோடு கூட நாம இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்திருக்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார். எனக்காக செய்து முடித்து விட்டார். இன்னும் புதுசா செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. என் தேவன் எனக்கென்று வைத்திருக்கிறதை எனக்கு மாத்திரம்தான் தருவார், வேற யாருக்கும் தர மாட்டார். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய திட்டமும் தேவனுடைய சித்தமும் நமக்குள்ளே கடந்து வருவதற்கு அல்லேலூயா நானும் நீங்களும் ஆயத்தமா இருக்கணும். ஆமென். வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 25வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்கள். ஆமென். தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். ஆனா நான் எனக்குள்ள வாசம் பண்றதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் உடலே நான் தங்கும் ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள அவர் வந்து வாசம் பண்ணுவதற்கான பரிசுத்தத்தை நாம் உடையவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அந்த வசனத்தை இன்னொரு நாள் வாசிக்கலாம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அல்லேலூயா. இது யார் கடமை? என்னோட கடமை. தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை அவர் வாசம் பண்ண அவர் என்னெல்லாமோ அற்புதங்களை செய்கிறார். ஆனா எனக்குள்ள வந்து வாசம் பண்ணணும்னா நான் தான் என்ன செய்யணும்? ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ண வேண்டும். அல்லேலூயா. 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 அப்படியே கஷ்டமா இருக்கா?
எனக்குள்ள அவர் வாசம் பண்றதுக்கு நான் தான் அவரை என்ன செய்ய இன்வைட் பண்ணணும். எனக்குள்ள வாசம் பண்ணுவதற்கு இப்போ நமக்கு ஒரு கெஸ்ட் வர்றாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம், அவங்க விரும்பினதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம். அப்படித்தானே? அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை செய்து கொடுக்கணும்னு நாம விரும்புறோம். அல்லேலூயா. ஆனா என் தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு அவர் விரும்புகிறபடி நான் என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் நாமும் சுகமாய் இருக்க முடியும், அவரும் சுகமாய் தங்கி இருக்க முடியும். அல்லேலூயா. அதே உபாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம் 23வது அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுளே. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்குள்ள வாசம் பண்ண வாராரு. அல்லேலூயா. வாசம் பண்றாரா பண்ணலையா? வாசம் பண்ணணும்னா என் பாளையம் அவருக்கு விரும்புகிறபடி சுத்தமாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நான் விரும்புகிறபடி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். குப்பை அள்ள வர்றவங்க அவங்க விரும்புகிறபடி நாம என்ன செய்ய வேண்டியிருக்கு? குப்பையை அள்ளி வைக்க வேண்டியிருக்கு. சாதாரண விஷயத்துல இருந்து நம்ம போகலாம், ஆனா அதுதான் மெயினான விஷயம். இப்ப எனக்குள்ள என் உள்ளத்துக்குள்ள இருக்கிற குப்பையை அள்ளி வெளியே போடாம ஆண்டவர் எனக்குள்ள வாசம் பண்ண முடியாது. அல்லேலூயா. என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க நம்ம பாட்டு பாடணும். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன். நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வேன். அப்போ நான் நிச்சயமா பெற்றுக்கொள்ளணும்னா எனக்குள்ள இருக்கிற அசுசி நீங்கணும். அதான் இந்த உபாகமம் 23:14 சொல்றது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே வாரிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்கும். இந்த பாளையத்துக்குள்ள சுத்தமாய் இருந்தா தான் அவர் இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இந்த பாளையம் சுத்தமாய் இருக்கணும். அவர் என்னோட தங்கி இருக்கணும். அவரோடு கூட சகமாய் தங்கி இருப்பேன். அவனை என்னாலும் காப்பாற்றி அவன் எல்லைக்குள் வாசமாய் இருப்பேன் என்று அவர் என்ன செய்யறார்? நமக்கு 33:12 சொல்லுகிறார். அவனுக்குள்ள நான் இருப்பேன், அவன்கிட்ட தங்கி இருப்பேன். அல்லேலூயா. உனக்குள்ளே வாசமாய் இருப்பேன் என்று சொல்றார். அல்லேலூயா. அப்ப எனக்குள்ளே தேவன் வாசமாய் இருப்பதற்கு என்னை நான் முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறேனா? எனக்குள்ள இருக்கிற அசுசியை தூக்கி எறிந்து விட்டேனா? அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் வாசிக்கிறோம் 37வது அதிகாரம் 37வது அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன். அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும். நான் அவர்களை நினைவுபடுத்தி நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். அவருக்கு பிரியமா இருந்தா தானே ஸ்தாபிப்பாரு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் தூசியா இருக்கு, ஃபேன் போட்டா தூசியா பறக்குது, அந்த இடத்துல நீ இருந்தா இருப்பியா? நான் இருப்பனா? அல்லேலூயா. அப்ப அவர் வாசம் பண்ணணும்னா
அந்த பரிசுத்த ஸ்தலத்தை ஸ்தாபிக்கணும்னா நான் அதுக்கு தக்கபடி இருக்கணும்ல. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர் தானா? ஆமாம். எல்லாத்தையும் ஸ்தாபிக்கிறவங்க இதையும் அசுத்தத்தையும் அவரே எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற கோபம், ஆங்காரம், கீழ்ப்படியாம, எரிச்சல், வைராக்கியம் இதெல்லாம் போனாதான் ஆண்டவர் அங்க வந்து இருக்கிறாரு, பரிசுத்த ஸ்தலத்தை ஸ்தாபிப்பார். எல்லாவற்றுக்கு மேலாக கீழ்ப்படிக்கும். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம் 14வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிறத நான் அறிந்திருக்கிறேனா? அல்லேலூயா. அதுல 23 வாசிப்பா. ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம், என்னோடு வாசம் பண்ணுவதற்கு இயேசு மாத்திரம் அல்ல, பிதாவாகிய தேவனும் ஆட்சியாயிருக்கிறார். அல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் ஒருவராய் இருக்கிறார்கள். அவர்கள் மூவரும் எனக்குள்ளே வாசம் பண்ண வாஞ்சிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். நல்லா யோசித்து பாருங்க. எனக்குள்ள தேவன் வாசம் பண்ணணும். எனக்குள்ள தேவன் வாசம் பண்ணுவதற்கு நாம் என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். தேவன் விரும்புகிறபடி எனக்குள்ளே கிரியைகள் நடப்பிக்கப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வாசிக்கும் போது 3வது அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லுது? எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவேன். அல்லேலூயா. அத நாம செய்ய வேண்டிய வேலை என்ன? செய்ய வேண்டிய வேலை என்ன? அல்லேலூயா. அவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறார். நான் உனக்குள்ள வாசம் பண்ணேன், நான் உன்னோடு போஜனம் பண்ணேன். அல்லேலூயா. அவ்வளவு வாஞ்சையா இருக்கிற தேவனை நாம வாசப்படியிலே வச்சிருக்கோம். அல்லேலூயா. எனக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு நான் அனுமதிச்சா தான் அவர் வருவார். அல்லேலூயா. 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 ஒரு மனுஷன்கிட்ட பிசாசு அதான் வரும். அல்லேலூயா. ஆனா பரிசுத்த ஆவியானவரை நீங்க கேட்கலன்னா அவர் வரமாட்டார். ஆமென். அல்லேலூயா. பிசாசே ஒன்ன விட்டு போன்னு சொன்னாலும் அது போறதுக்கு கஷ்டப்படும். அல்லேலூயா. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு பிரியமா நாம இல்லைன்னா அவரே சைலண்டா நிறுத்திடுவாரு, போயிடுவார். அல்லேலூயா. பிசாசு வரும்போது தெரியாது. பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது தெரியாது, போகும்போது என்ன செய்யும்? தெரியும். என்னன்னா அலக்கழிச்சு ஆர்ப்பரிச்சு அவனை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி வெட்கப்படுத்தி துக்கப்படுத்தி அவன் போவான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வருவது தெரியும். ஒருவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னா அவனுடைய கிரியைகள் எல்லாம் மாறும். ஆமென். எதனாலன்னா அவனை ஏற்கனவே அவர் சுகமாய் இருக்கிற இடத்துல தான் அவர் தங்கி இருப்பார். அல்லேலூயா. அவருக்கு பிரியமான இடத்துல தான் அவர் தங்கி இருப்பார். அசுசி இல்லாத இடத்துல தான் அவர் தங்கி இருப்பார். அல்லேலூயா. அந்த தங்கி இருக்கிற இடத்துக்குள்ள ஒரு அசுசி வந்துட்டுன்னா அவர் சைலண்டா போயிடும். ஆமென். தேவன் வரும்போது தெரியும், போகும்போது தெரியாது. பிசாசு வரும்போது தெரியாது, போகும்போது தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக எனக்குள்ளே அதுதான் உபாகமம் 33:12 சொல்லுது, பென்ஜமீனை குறித்து
கர்த்தருக்குள் பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார். அவர் எனக்குள்ளே வாசமாய் இருந்தா நான் எப்படி சந்தோஷமா இருக்கேன், மன மகிழ்ச்சியா இருக்கேன், ஒரு திருப்தியா இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்மள மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் யாரும் கிடையாது. ஆமென். அதை நினைச்ச ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். அல்லேலூயா. அதுதான் ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடினார். அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உன்னத பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமது அன்பை அதிகாலையில் காணச் செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காணச் செய்யும் கருணை நேசரே. உம்மை நம்பினே நீர் விரும்பும் நல்ல நாயகனே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அல்லேலூயா. அப்படியே தேவ பிரசன்னம் நமக்குள்ளே கடந்து வரணும். நம்முடைய சிந்தையில, பார்வையில, செவி உணர்வுல, வாயின் வார்த்தையில, இருதயத்தின் எண்ணங்கள்ல, கரங்களின் கிரியைகள்ல, கால்களின் கிரியைகள்ல, உணர்ச்சிகள்ல அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண முடியாது. இதே கண்களை மூடி உங்களை நேசிக்கிறான் நீ பரவலாம். உங்களோடு கூட நீர் பேசிய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை சுகமாய் தக்க பண்ணும்படி ஆண்டவரே, நீ கல்வாரி சிலுவையில் சிந்திய ரத்தம், கல்வாரி சிலுவையில் எனக்காக உயிர் தியாகம் செய்த அந்த உயிர் தியாகம் ஆண்டவரே எனக்குள்ளே வாசம் பண்ணும்படியா, எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் பண்ணும்படியா ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் பண்ணும்படியா, தேவ திட்டத்தை தேவ சித்தத்தை உணரும்படியா கர்த்தாவே உங்கள் சமூகத்தில் ஏற்படுத்தும். எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரம் நமக்கு சொந்தமானது. இனி நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசுவே என்று சொல்லி ஆண்டவரே உமக்காக ஜீவிக்க எங்களுக்கு கேட்கிறார். உங்கள் சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும் கர்த்தாவே. சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்க எங்களை கிருபையாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமது சமூகம் ஆண்டவரே எங்களுக்கு ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் தரும்படி உமது சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவ ஆட்டுக்குட்டியானவர் நீ கிரியைகளை நடப்பிக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 125வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்கிறது. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமாப்போ கர்த்தர் இது முதல் என்றைக்கும் நம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஆண்டவரே எங்களை சுற்றிலும் நீர் இருக்கும்படியா ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் எங்களை தேவ ஆட்டுக்குட்டியானவர் நீர் எங்களை ஆளுகை செய்கிறார், எங்களை நடத்துவீரார். இந்த மாதத்திலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம்.
கர்த்தாவே இந்த உலகத்திலே நடக்கிற எல்லா கொடிய ரோகங்களுக்கும் கொடிய காற்றின் சூழ்நிலைகளுக்கும் மாசுபாட்டிற்கும் ஆண்டவரே உள்ள எல்லா இயற்கை வளங்களுக்கு எதிராக கிரியிச்சுக்கிற எல்லா அசுத்த வல்லமைகளில் இருந்து தப்புவித்து ஆண்டவரே உங்கள் பரிசுத்த நாமத்தை மையப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு கரத்தில் நீர் மையப்படுத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தாவே நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போறதற்காக நன்றி செலுத்துவோமா. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரோடு கூடிய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதம் நம்ம அனைவரோடும் உலகில் உள்ள பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரோடும் அவர் வருகை மட்டும் என்றென்று இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.